வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். முக்கியமான ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு அந்தாண்ட இருக்கிற வரலாற்றை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். 2 கோடி வருஷமானு தெரியும். எஸ், நேஷனல் ஃபாசில் வுட் பார்க், தேசிய கல் மர பூங்கா. மரம் கல்லாக மாறி அந்த இடம் திருவக்கரையில் இருக்குது. அந்த இடத்த போய் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நாம் பாண்டிச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-26 கிலோமீட்டர் இருக்கும் வச்சிங்களேன். இந்த இடம் திண்டிவனத்துலேருந்து அதே சேம் கிலோமீட்டர் தான் இருக்கும். மயிலம்ங்கிற முருகன் கோயிலேருந்து ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கின்ற இந்த திருவக்கரைங்கிற ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். தேசிய கல் மர பூங்கா. எல்லோரும் பார்க்க தவறக்கூடாத இடம். மிக சிறப்பாக படிக்கின்ற குழந்தைகளெல்லாம் பார்க்கணும். வாங்க உள்ளே போகலாம். கல் மரங்களை பற்றின ஒரு சிறு குறிப்புகள். கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகள் முன்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற காடுகளிலிருந்து அந்த மரங்கள் மண்ணில் புதைந்து கிட்டத்தட்ட 247 ஏக்கர் இந்த காடில் இருந்துச்சான். அங்கேருந்து 200க்கும் மேற்பட்ட கல் மரங்கள் இங்கே இருக்குது. அப்படி மண்ணோடு மண்ணாக பதிந்த இங்கே கல் மரங்கள் கிபி 1781ஆம் ஆண்டு சொன்னேட்ங்கிற ஐரோப்பிய அறிஞரால் இந்த கல் மரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் அதை ஆய்வு செய்துள்ளார். அதற்கு பிறகு 1957 இந்த கல் மரங்கள் நமது இந்திய அரசாங்கத்தால் நினைவுச் சின்னமாக பராமரித்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சிறப்பாக பிள்ளைகள் கொண்டு வந்து காட்டுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குற கல் மரங்கள் இதுதான். வாங்க, என்ன உள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, இந்த கல் மரங்கள் அரிதுரு தேசிய உடைமை. இதை எந்த வித சேதம் ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? அது எந்த ஆயுதங்கள் ஒன்றும் குத்தி உடைக்கவே கூடாது. அதெல்லாம் மிகப்பெரிய தண்டனை உண்டு. அறிவிப்பு பலகையும் இங்கே இருக்குது. வருகிற மக்கள் பாருங்கள், ரசித்து வரலாற்றை பாருங்கள், சேதம் ஏற்படுத்தாமல் போங்க. இதை பாருங்கள், இதான் இந்த கல் மரங்கள். மரம் 2 கோடி ஆண்டுகளாக அதற்கு முன்பாக மண்ணிலேயே புதைந்து அந்த வேதி வினைக்கு உட்பட்டு மரங்கள் கல்லாக மாறிய அந்த அற்புதம் பாருங்கள். இந்த மரத்தோட அடிப்பாகம் நினைக்கிறேன். அடிப்பாகம் பாருங்கள். இங்கே புன்னை மரங்கள், அப்புறம் நிறைய மரம், புளிய மரம்லாம் போட்டுருந்துச்சு. அந்த மாதிரி மரங்கள் இங்கே இந்த மாதிரி கல்லாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே பாருங்கள் படிக்கிற மாணவர்கள் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அரிய ஒரு காட்சி. சிறப்பாக படிக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டினா குழந்தைங்க பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. இப்படிலாம் இந்த மரங்கள் கல்லாக மாறுதா எந்தெந்த தெரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க. ரொம்ப தூரம் கிடையாது. நிறையா சுற்றுலா பயணிகள் பாண்டிச்சேரிக்கு வரீங்க இல்லையா? வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் அவ்வளோதான், ரொம்ப கிடையாது. அப்படி இருக்கின்ற மக்கள் தங்கள் பிள்ளை பாண்டிச்சேரி ஜம்மு ஆட்டம் போட்டு போகாமல் இங்கே என்ன பண்ணுங்க, இங்கே அதை பார்த்து பயன்படுத்துங்க. கல்மர பூங்காவை பார்ப்பதற்கு அந்த கல் மரம்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பாருங்கள், கவர்மெண்ட் பாதை போட்டு முதல்ல வந்திருந்தோம். மண் பாதை தான் இருந்துச்சு. இப்போ சிமெண்ட்டிலே பாதை போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாதையிலே போனீங்கன்னா இந்த கல்மர அந்த படிவங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாங்க, நாமளும் அப்படியே போகலாம். சின்ன ஒரு இறக்கம், இறங்கி போவோம். இங்கே பாருங்கள், நிறைய பிள்ளைகள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அற்புதமான காட்சி. அப்படி தெரிஞ்சு பாருங்கள், இந்த மரத்தோடைய அந்த ரவுண்டு சொல்லுவாங்கள்ல, இந்த வைரமாக கட்டன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ரவுண்டு நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா?
அற்புதமான ஒரு ஒரு இயற்கையான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் இதை. ஓகே, இங்கே பாருங்கள் நிறையா படிவங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ இது வேர்னு நினைக்கிறேன், மரத்தினுடைய வேர் பகுதி. இது வேர் பகுதி. இதுவும் கல்லாக மாறி இருக்கிற ஒரு அற்புதம். இங்கே பாருங்கள், இது பெரிய மரம் சாஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீட்டாக அது வரைக்கும் போகுது. ஓகே, வாங்க இன்னும் போய் பார்க்கலாம். என்ன ஒரு நீங்கள் திண்டிவனமா? திண்டிவனத்தில் எங்கே? ஜெயபுரமா? ஜெயபுரமா? என்ன ஊர் திண்டிவனத்தில்? என்ன ஊர் அண்ணா? வெங்கந்தூரா? அப்படி சொல்லணும். வெங்கந்தூர் இருந்து பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருங்கள் அதை பார்க்கறதுக்கு. ஓகே, இதோ அற்புதமான நம்ம மக்கள் பாருங்கள். இதை கல் எடுத்து இதை அடிக்குது. இதை சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வருகிற தலைமுறைக்கு இதை காபந்து பண்ணி வைக்கணும் நம்ம. அதை இல்லைங்களா? மக்கள் கல் எடுத்து அடித்து அதை உடச்சி இதை ஒரு துண்டாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லைங்க, தப்பு. அது இன்னும் அதாவது நமக்கு நம்முடைய முன் சந்ததி நமக்குன்னு வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நாம் என்ன பண்ணணும்? நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு இதை பாதுகாத்து கொடுத்துட்டு போகணும். ஆனால் வர மக்கள் கல் எடுத்து அதை அடிக்கிறாங்கப்பா. அதை ஓகே, இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம், கல்லாக மாறிய மரம். முன்னெல்லாம் அந்த மாதிரி சிமெண்ட் பாதைலாம் கிடையாது. இப்போ அழகாக பரவாயில்ல, அற்புதமாக அந்த சிமெண்ட் பாதை போட்டிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி செவரும் கிடையாதுங்க. அந்த மாதிரி முதல்ல ஜஸ்ட் ஒரு முள்ளுவேல் மாதிரி போட்டிருந்தாங்க. மத்திய அரசாங்கம் தொல்லியல் துறை அந்த அந்த ஆர்கியலாஜிக்கல் இல்லையா, அந்த துறை நினைக்கிறேன். அந்த துறை நல்லா சேவ் பண்ணி ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. செவரு போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் அந்த இடத்த ஒரு சேஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அற்புதமான ஒரு காட்சி. இதை பாருங்கள், மீண்டும் மீண்டும் இதை தான் பார்க்குறோம் நம்ம. இது பாருங்கள், wood fossil preserved in natural setting in Kadalur. Sandstone of Mio பெலோஸ். என்ன பியோக்கான தெரியல, இப்போ இங்கிலீஷ் நமக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சுங்க, படித்து பார்த்துக்குங்க. ஏஜ் 20 மில்லியன் இயர். அப்படியேங்கப்பா, 20 மில்லியன் இயர். இந்த மரங்கள் அந்த படுகையை பார்த்தீங்களா? அது இன்னும் மண்ணுக்குள்ளே தான் பாஞ்சிருக்குதுங்க. அது இன்னும் வெளியே வரல இல்லையா? இன்னும் மண்ணுக்குள்ளே தான் அது இருக்குது. அதை உள்ளே போய் அதையும் உடச்சி எடுத்து போகாமல் இருக்கா ஒன்றும். இங்கே அரசாங்கம் வேலி போட்டு வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மரங்க. அதிசயம் தான் இல்லையா ஒரு மரம்? ஆனால் இயற்கை என்னென்ன பண்ணுது பாருங்கள். மரங்களையெல்லாம் என்னது சொல்கிறது, கறியாக மாற்றுது. நெய்வேலி நிலக்கரி பார்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் இறந்த மிருகங்கள் உடல்களெல்லாம் ஒரு வேதிவினைக்கு உட்பட்டு பெட்ரோலாக மாற்றுது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், கல்லாகவும் இயற்கை மாற்றிய மரங்கள். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இருக்கிற இடம் திருவேக்கரை. பாண்டிச்சேரி யாரெல்லாம் டூர் வரீங்களோ அவங்க அத்தனை பேரும் மறக்காமல் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களை குழந்தைகளை இங்கே கூட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு வராங்க பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. காடுகளுக்கு மத்தியில், அதான் முதல்ல காடு தான் மேலே படித்து காட்டணும் இல்லையா? முதல்ல இந்த இடம் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் அளவுக்கு காடுகளாக இருந்துச்சாங்க. அந்த காடுகள் தண்ணீரால் சூழப்பட்டு பிறகு வெள்ளப்பெருக்கில் இந்த மரங்கள் எல்லாம் உள்ள மண்ணுக்குள்ளே புதைஞ்சி அது அப்படியே கல்லாக மாறிய படிவத்தை பார்த்துட்ருக்குறோம். என்னப்பா அது? இன்னும் அந்த காடுகள் ஒன்றும் அழியல, காடு அப்படியே இருக்குதோ. நான் மட்டும்தான் போகிறேன், யாரும் இல்லையா இங்கே? அப்படியேங்கப்போ உமிருட்டு காடு. ஓ தேட ஆரம்பிச்சிடும் கூட வரும். ஓ பாதை இங்கே போகுது. ஓகே. ஓ மக்களுக்கு கழிப்பிட வசதி கூட இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே நண்பர்களே,
மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான ஒரு காட்சியை பார்த்தோம் நம்ம இப்போது. ஐயோ ஏங்க கழிவறை கிடையாது, கல் மரத்தை சொன்னேன். இதோ அற்புதமான ஒரு காட்சி மீண்டும் மீண்டும் உங்கள் பார்வைக்கு வந்து பாருங்கள். இந்த அற்புதமான அரிய காட்சியை திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுங்க. எப்பா இப்படிலாம் இயற்கை நமக்கு ஒரு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகள், எங்கப்பா 2 கோடி ஆண்டுகளாக அந்த மரங்கள் மண்ணிலேயே புதஞ்சி கல்லாக மாறிங்க பாருங்க, இன்னும் புதஞ்சே கிடக்கு பாருங்கள். அற்புதமான காட்சிகள் ஐயா. நீங்கள் அந்த பொக்கிஷத்தெலாம் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு காட்டுங்க, பிள்ளைகளை பார்த்து பயன்பெறுவார்கள். ஓகே, இயற்கையை போற்றுவோம். ஓகே, வந்து பாருங்கள். ஜெய்ஹிந்த். நான் உங்கள் அகஸ்டின், திருவக்கரை கல்மர பூங்காவிலிருந்து. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். தேங்க்யூ.